மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லது கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் இருக்கின்ற தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077 7 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பல பேர் என்னுடைய சிகிச்சை நிலையத்துக்கு வந்தோ அல்லது தொலைபேசியின் மூலமாக எங்களிடம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த தாம்பத்திய உறவிலே தன்னுடைய மனைவிக்கு ஆர்வம் இல்லை. அப்போது அந்த நேரங்களிலே நான் கேட்கின்ற போது உங்களுடைய மனைவியினுடைய வயசு என்னென்று கேட்டால் 28 30 என்று சொல்லுவார்கள். எனவே இதற்கு ஏன் இவ்வாறு இந்த பெண்களுக்கு தாம்பத்திய உறவிலே அல்லது மனைவிக்கு தாம்பத்திய உறவிலே அது வேணாம் என்று போகிறது வெறுக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு 6 மாதத்தில் இருந்தே இந்த வீனிங் ஃபுட் என்று சொல்லப்படுகிற இந்த மற்ற தாய்ப்பாலை விட மற்ற உணவுப் பொருட்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதத்தில் இருந்து அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இடத்திலே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு உணவையும் தனித்தனியாக கொடுத்து அதனுடைய சுவையை டேஸ்ட்டை பிள்ளைகள் அறிய பண்ண வேண்டும். அதன் பிற்பாடு அந்த சுவையை விரும்பினால் அந்த சிறு பிள்ளை அதையே அது தேடி சாப்பிடும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு கஞ்சியை வைத்திருக்கிறீர்கள், அதே நேரத்தில் உருளைக்கிழங்கை நீங்கள் அவித்து அதை ஒரு பட்டரோடு கலந்து போட்டு வைத்திருப்பீர்கள். எனவே நீங்கள் பார்க்கின்ற போது இந்த ரெண்டையும் ஒரு கொஞ்சம் அரை மணித்தியான 1 மணித்தியான நேரத்திலே கொடுக்கின்ற போது அந்த பிள்ளை என்ன செய்யும் என்றால், முதலிலே அந்த கஞ்சியை குடித்து போட்டு கொஞ்சத்தில் நிப்பாட்டிடும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கும் பட்டரும் கலந்த அந்த உணவை அது நல்லா சுவைத்து சாப்பிடும். இதில் இருந்து அந்த தாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால், இந்த பிள்ளைக்கு அதிலே தான் முக்கியமாக விருப்பம் இருக்கிறது, டேஸ்ட் இருக்கிறது. எனவே தான் அதை திருப்பி கொடுக்கின்ற போது தான் அந்த பிள்ளையினுடைய நாக்கிலே சுவை அரும்புகள் எல்லாம் விருத்தி அடையும், டெவலப் ஆகும். அதே போல தான் செக்ஸ். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு கணவனும் வெட்கமின்றி, அதாவது கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் வெட்கம் பார்க்க முடியாது. வெட்கம் பார்த்தால் எங்களுடைய உலகத்தினுடைய இந்த மனித இனத்தினுடைய சனத்தொகை இல்லாமல் போயிடும், அப்படியே அழிந்து போய்விடும். உங்களுக்கு தெரியும், ஜப்பான் நாட்டிலே சில நாடுகளிலே வட கொரியாலே எல்லாம் அதாவது மக்களுடைய சனத்தொகை மிகவும் குறைவந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் திருமணம் முடித்த பிற்பாடு அதில் பாலியல் தொடர்பினை வைத்த பிற்பாடு பிள்ளைகள் உருவாகும், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் கொண்ட பல பிரச்சனைகளால் அவர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பாலியல் உறவுகளை ரோபோ மூலமாகவோ அல்லது தங்களுடைய இந்த சுய இன்பம் காண்பதன் மூலமாகவோ தங்களுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்கிறார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கு கணவன் மனைவியும், முக்கியமாக கணவன் ஒரு விதமான வெட்கவும் இல்லாமல் எவ்வாறு சிறு வயதிலே நாங்கள் பிள்ளைகளுடைய நாவிலே இருக்கின்ற சுவை அரும்புகளை விதமான சுவையிலே டேஸ்டிலே சாப்பாடை கொடுத்து தூண்டுகிறோமோ, அதே போல தான் இந்த மனைவியை தானாகவே அவர் என்ன செய்யணும், உணர்ந்து தூண்ட வேண்டும். தூண்டுகின்ற போது சில விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைக்கு அது விருப்பமாக இருக்கும். எனவே அந்த விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும், கணவர் கண்டுபிடிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், விருப்பம் இல்லாதது, எவ்வாறு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கஞ்சியை கொடுக்குறோமோ, விருப்பம் இல்லாததை தொடர்ந்து செய்கின்ற போதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் உறவிலே வேணாம் என்று போகிறது, வெறுத்து போகிறது. இது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பெண்கள் சாதாரணமாக வேணாம் என்று சொன்னால் அது வேணும் என்று தான் அதனுடைய பொருள்படும். அது இந்த பாலியல் செக்ஷுவல் லைஃப்லே அது மிகவும் பொருந்தும். எனக்கு வேணாம் என்றால் அதிலே மற்ற அதனுடைய கருத்து என்னவென்றால், எனக்கு வேண்டும். எனவே இங்கு நான் சொல்லுகிற வருகிற விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு ஆண் துணையும் தன்னுடைய மனைவியை பெண் துணையை எங்கு தூண்டினால் அவருடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது என்பதை முக்கியமாக கண்டறிய வேண்டும். அது உடனடியாக செய்யப்படுகிற ஒரு விடயம் அல்ல. ஏறக்குறைய 10-15 வருடங்களுக்கு பிற்பாடு கூட அப்படி அறியப்பட்டதாக நாங்கள் கேட்கின்றோம். எனவே உடனடியாக, அதாவது முதலிரவிலேயோ அல்லது திருமணம் முடித்த 2-3 நாட்களிலேயோ அப்படி அறிய வேண்டிய தேவை கிடையாது. கஷ்டம். கொஞ்சம் காலம் போகத்தான் அதில் இருந்து எங்களாலே
உணர்ந்து கொள்ள முடியும். எனவே மிக முக்கியமானது என்ன, நான் மீண்டும் சொல்கிறேன், மனைவிக்கு விருப்பம் இல்லாத ஒன்றையும் நீங்கள் பாலியல் தொடர்புகளை செய்ய விலகிடுவீர்களாக இருந்தால் அது அந்த இடத்திலே பாரதூரமான விடயத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த ஜெனிட்டோ ஓரல் செக்ஸ், அதுவும் பல பேர் கேட்கிறார்கள். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய ஆண்குறியை சுவைக்க விருப்பம் இல்லை, அவர் பல காரணங்களை சொல்லுகிறார் என்று. அது அவருடைய அதாவது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ், ஒரு தனிப்பட்ட விருப்பம் என்றபடியினாலே ஆண்களாகிய நாங்கள் கணவர்மார் இதை நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் மிகவும் முக்கியமாக ஒரு விடயத்தை நீங்கள் அந்த உங்களுடைய மனைவிக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் தெரிவிக்க வேண்டும், இல்லை அதை உணர்த்த வேண்டும். என்னவென்றால், எனக்கு இப்படிப்பட்ட அதாவது ஓரோஜெனிட்டல் செக்ஸ் செய்கின்ற போது, வாய் மூலமாக புணர்ச்சி செய்கின்ற போது ஒரு ஆணுக்கு தாங்க முடியாத இன்பமும் செக்ஷுவல் கிளர்ச்சியும் செக்ஷுவல் டிசையரும் ஏற்படுகிறது. எனவே என்ன பெண் செய்யணும், அதை உணர்ந்து அந்த மனைவி அதை அவர் செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸை நாங்கள் வற்புறுத்தி செய்ய விரும்பினால் அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படாது. எனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம், பேசுகிறோம், எங்களை தேடி வந்து சிகிச்சையெல்லாம் பெற்று போகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என, என்னுடைய வருகின்ற இந்த கஸ்டமர்ஸை நான் 100% திருப்திப்படுத்தி அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கஸ்டமர்ஸ், இந்த வாடிக்கையாளர் என்னை விட்டு போட்டு அவருடைய மனைவியிடம் செல்ல நான் விடமாட்டேன் என்ற ஒரு செய்தியை சில நேரங்களில் எங்களுக்கு வந்து எனக்கு நேரடியாக கூட என் அனுபவம் பல பேர் தெரிவித்திருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது என்னுடைய வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் என்னிடம் அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெறாமல் மனைவியிடம் போய் இருந்து செக்ஸ் செய்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெற நான் விடமாட்டேன். அவ்வளவுக்கு அவர்கள் இதையெல்லாம் கண்கண்ட கலையாக கற்று வச்சிருப்பார்கள். எனவே இதையும் உங்களுடைய பெண்கள் பழக வேண்டும். இது ஒரு விதமான பிள்ளையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பழைய காலங்களிலே மன்னர் காலங்களிலாம் உழவு எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவு கட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன முறையில் என்னென்ன வகையிலே அவர்கள் செக்ஸ் செய்வார்கள். வாத்சாயனனுடைய புத்தகம் இருக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு எத்தனை பொசிஷன்ஸில் எத்தனை வகைகளிலே நாங்கள் பாலியல் உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றது. என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது மனைவிக்கு இந்த பாலியலை வெறுப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என ஒரு ஆண், அதாவது மனைவிக்கு தேவையற்ற விருப்பம் இல்லாத விதத்தில் செய்கின்ற போதுதான் அவர்களுக்கு இந்த பாலியல்லே திருப்தி ஏற்படாகவும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக மனைவிக்கு ஓர்காசம் உச்சக்கட்டம் வராமல் ஒரு ஆண் ஒரு மனைவியுடன் இருந்து தான் உச்சக்கட்டம் பெற்ற பிற்பாடு மற்ற பக்கம் திரும்பி அங்காள திரும்பி படுப்பாராக இருந்தால் அது அவர் அந்த மனைவிக்கு செய்கின்ற அந்த பெண்ணுக்கு செய்கிற பெரிய துரோகமாகவும் பெரிய ஒரு பாவமாக கூட இருக்கலாம். எனவே அது மிகவும் அதை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் முதலில் சொல்லியிருக்கேன், இலங்கை, இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே ஏறக்குறைய 100-95% பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு முறையேனும் உச்சக்கட்டத்தை அவர் அடையவில்லை. அதே நேரத்தில் மிகவும் முக்கியமாக 4-5 பிள்ளைகள் இருக்கும், ஆனால் உச்சக்கட்டம் என்பது தெரியாத ஒன்றாகத்தான் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீர்கள். அதே நேரத்தில் இந்த பெல் சைனை அமுழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட மறக்கக்கூடாது. டிக்டாக்ல என்னை ஃபாலோ பண்ணுவர்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம்.